வணக்கம் மக்களே. நான் வந்து காய்கறி பயிர்களை விவசாயம் பண்ணுறேன் ப்ரோ. மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் சிஎனை வந்து லிக்விடாக கொடுக்க வேணாங்கிறாங்க, இல்லை சிஎனே உபயோகப்படுத்த வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மழை காலத்தில் சிஎன் கொடுத்தா வந்து நோய் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் கால்சியம் அப்படிங்கிற சத்து ஒரு தாவரத்துக்கு தேவை தானே. இதை எந்த மாதிரி வடிவத்தில் நம்ம கொடுக்குறது, அது மூலமாக வந்து எப்படி தாவரத்தோட அந்த சஸ்டைனபிள் ஈல்டு அடுத்தடுத்த அறுப்புக்கு பறிப்புக்கு வந்து காயோட ஈல்டு குவாலிட்டி குறையாமல், மகசூல் குறையாமல், வெயிட் குறையாமல் எப்படி கொண்டு வருது. ஸோ மழை காலத்தில் அப்போ எந்த மாதிரி வடிவத்தில் வந்து நம்ம கொடுக்கறது மூலமாக வந்து கால்சியத்தையும் ப்ளஸ் வந்து பொட்டாசியத்தையும் ஒரு தாவரத்துக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கூடிய வடிவத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு எடுத்தீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் முழுக்க மழை காலத்தில் கால்சியம் மற்றும் பொட்டாசியத்தை வேறு எந்த வடிவத்தை கொடுக்கறது மூலமாக தாவரம் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய வடிவத்தில் அதை சேர்க்கறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் அடுத்த சார், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். மழை காலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு தாவரம் இருக்குன்னா ஹீட்டு வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும்னா நியூட்ரியன் அப்டேக்கிங் மெக்கானிசம்னு சொல்லும்போது தாவரங்கள் வேர்பகுதிகள் மூலமாக சத்துக்களை கிரகிச்சு எடுத்துகிட்டு போகிற மெக்கானிசம் எப்படின்னா, இது ஒரு தாவரம் அப்படின்னா வெயில் அடிக்கும்பொழுது வந்து மேலே ஹீட்டு போடும்போது உள்ள இருக்கக்கூடிய தண்ணி ஆவியே வெளியே போகும். அப்போ வேர்பகுதியிலேருந்து சத்துக்களை கிரகிச்சு தாவரங்களுக்கு போகும், அது மூலமாக தாவரம் ஃபுல்லாக எடுத்துக்கும். இது வந்து பேசிக்காக நடக்கக்கூடிய செயல்முறைகள். மழை காலையில் பனிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, புதுசாக வந்து வெயில் அடிக்கக்கூடிய செயல்முறைகள் இருக்காது. அப்போ இங்கே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகள் பெருசாக வெளியே போகாது. அப்போ அடியில் கொடுக்கக்கூடிய உரங்கள் இங்கே தான் தேங்கியிருக்கும். வாட்டர் மூவ்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ள நடக்காது. அது மூலமாக வந்து வேர்பகுதியிலேருந்து உப்புகளோ உரங்களோ தண்ணீரோ சத்தோ வந்து மேலே போக செயல்முறைகள் நடக்காது. இதனால் ஸ்டாக்னேஷனாக நிற்கும். இதனால தான் பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனைகள், பூ வந்து அதிகமாக நிற்காமல் போயிடும். குவாலிட்டியாக வர ஒரு காய் வந்து கோணக்காயாக வர்றது. கால்சியம்ங்கிறது பொதுவாகவே மூவ் ஆகாது. அப்போது போரான் சேரும்பொழுது கால்சியம் ஈஸியாக மூவ் ஆகும். அப்போ இங்கே மூவ்மெண்ட்டுக்கே வந்து தடைப்படுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அப்போ நீங்கள் சிஎன் கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது மழை காலத்தில் கொடுக்கும் பொழுது ஈஸியாக வந்து இப்போ இந்த இடங்களில் அதிகமாக வந்து கால்சியம் குளிர் நைட்ரஜன் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சேர்ந்துருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அதிகமாக ஏற்கனவே வந்து குளிரில் இருக்க பிளான்ட்டு கூட நைட்ரஜன் போகும்பொழுது டக்குன்னு ஓவராக கூலிங் ஆகிரும். அதனால் நோய் பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால தான் மழை காலங்களில் நம்ம வந்து கால்சியம் கொடுக்க வேணாம்னு சொல்கிறோம். பொட்டாசியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பொட்டாசியம் வந்து நம்ம ரெண்டு வகையாக கொடுப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3045 அப்படிங்கக்கூடிய வடிவத்தில், இன்னொன்று 0050 அப்படிங்கிற வடிவத்தில். இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா நியூட்டன் வந்து சாலிபிளைஸ் ஆகி கீழேருந்து மேலே போகிறது, அந்த நியூட்டன் மொபைலைசிங் மெக்கானிசம் வந்து ரொம்ப பிரச்சனையாகும். அப்போது மழை காலத்தில் கால்சியத்தையும் பொட்டாசியம் நம்ம வந்து இளவலியாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம். ஸோ நிறைய ஃபார்மேட் லிக்விட்ஸ் இருக்குது. லிக்விட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சைடு எடுத்து கொடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் ஆக்சைடு எடுத்து கொடுக்கலாம். ஆக்சைடு ஃபார்ம் அப்படிங்கிறது தாவரத்துக்கு ஈஸியாக எடுத்துக்கூடிய வடிவம். அது மட்டும் இல்லாமல் கிரகிச்சு தாவரங்கள் மூலமாக குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய வடிவம்னு சொல்லலாம். ஒரு ஆக்சைடு எடுத்துக்கூடிய லிக்விட் அப்படிங்க கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் கால்சியம் லிக்விட் எடுத்திங்கன்னா நிறைய கம்பெனிஸில் அந்த பிராண்ட் இருக்குது. ஒன்று யாரால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிட் அப்படிங்கிற பேரில் வரும். இவங்க கிராக்ஸ் எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கேப்எம்ஜி அப்படிங்கிற பேரில் வரும். நிறைய இப்போ லிக்விட் சிஎன் கால்சியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இதில் பொறுத்த வரைக்கும் லிக்விட் கால்சியம் சொல்லிட்டு ஐசியில் வரும். இந்த மூணுமே வந்து ஃபேமஸ் பிராண்டு. பொட்டாசியம் எடுத்துகிட்டா நிறைய கம்பெனி பண்ணுறாங்க. ஸோ JK14 அப்படிங்கிறது ஜாரியோட ஃபேமஸ் பிராண்டு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நிறைய பொட்டாசியம் சார்ந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் தாவரத்துக்கு எழுதி எடுத்துக்கூடிய வடிவம், குயிக்காக போய் சேர்த்துக்கூடிய வடிவம். இன்னொன்று தாவரங்கள் உடனே ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டு. மழை காலங்கள் ஆல்ரெடி வந்து கிளைமேட் வந்து டல்லாக இருக்கிறதுனால இந்த ஆவியாவதிறன் வந்து குறைவாதனால செரிக்கிற தன்மை கம்மியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி உரங்களை வந்து குவான்டிட்டி கம்மியாக உள்ள போனாலே ஈஸியாக பெர்குலேட் ஆகி தாவர தேவையான எல்லா வேலையுமே அதுவே பார்த்துரும். அதனால் மழை காலங்களில் இந்த மாதிரி உரங்களை இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுக்குறது, லிக்விட் வடிவத்தில் கொடுக்குறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.